கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, வில்லியனூர் தூய லூர்து அன்னையின் அன்புமிகு பக்தர்களே, இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு முப்பெரும் முக்கியத்துவத்தை கொண்ட நாள். முதலிலே பாருங்கள், ஆண்டினுடைய முதல் நாள் ஜனவரி மாதம் முதல் தேதி. இரண்டாவது, இந்த நாள் ஆண்டினுடைய முதல் சனிக்கிழமை. எனவே ஆண்டின் முதல் சனிக்கிழமை என்பது சிறப்பிலும் சிறப்பாக அமைகிறது. மூன்றாவதாக, இந்த நாள் அன்னையினுடைய மிகப்பெரிய ஒரு மறை உண்மையின் அடிப்படையில் அமைந்த பெருவிழா நாள். அன்னை மரியா கடவுளின் தாய் என்ற ஒரு மறை உண்மையை நினைந்து திருச்சபை கொண்டாடுகின்ற ஒரு விழா நாள். எனவே இந்த முப்பெரும் முக்கியத்துவத்தையும் அடிப்படையாக கொண்டு இன்றைக்கு நாம் மறைவுரை சிந்தனையை அமைத்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, முதலிலே பாருங்கள், ஆண்டின் முதல் நாள் ஜனவரி மாதம் முதல் தேதி. நாம் எந்த நாள் காட்டியை பின்பற்றுகின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பலவிதமான நாள்காட்டிகள் உண்டு. நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திலே புராதனமான மிக பழமையான தமிழ் ஆண்டு என்று சிறப்பித்து கொண்டாடப்படுகிறது. அது சித்திரை, வைகாசி என்றெல்லாம் தொடர்ந்து வருகிறது. தை மாதம் 15ஆம் தேதி என்பது சிறப்பான ஒரு தொடக்க நாளாக அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, நம்முடைய தமிழ் கலாச்சாரம், தமிழ் மொழி பற்றி நாம் பெருமைப்பட வேண்டும். ஆனால் இருமாப்பு கொள்ளக்கூடாது, பெருமை அடைய வேண்டும். உலகத்திலே இது ஒரு மொழிதான் என்று நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உலகத்திலேயே இது ஒரு சிறப்பான மொழி என்று நாம் பெருமை அடைய வேண்டும். இந்த பெருமையை உணர்ந்த விதத்திலே தான் இதை நான் சொல்லுகின்றேன். ஐரோப்பிய நாடுகள் அனைத்து நாடுகளுக்கும் சென்று விட்டேன், அமெரிக்க நாடுகள் அனைத்து நாடுகளுக்கும் சென்று விட்டேன். ஆனால் எல்லா மொழிகளிலேயும் ஓரளவுக்கு தெரியும். இந்த மொழிகளிலெல்லாம் சிறந்த ஒரு உயர்ந்த ஒரு தனி சிறப்புமிக்க மொழியாக இருப்பது நம்முடைய தமிழ் மொழி. வேற எந்த மொழியிலும் இவ்வளவு எழுத்துக்கள் இல்லை என்பதை உறுதியாக சொல்லலாம். சைனாவிலே இருக்கிறது, ஆனால் சைனாவை விட நம்முடைய மொழி மிக செறிவான செழுமையான மொழி என்பதை பெருமையாக நாம் நினைத்து கொண்டாட வேண்டும். ஆனால் இன்றைக்கு இந்த மொழியை நாம் எப்படி பேசுகின்றோம், இந்த மொழியை எப்படி நாம் எழுதுகின்றோம்? இன்றைக்கு டிஜிட்டல் பேனர் அடிக்கிறாங்க பாருங்க, கன்றாவி கூத்து தான். பெரிய லா, பெரிய லா, பெரிய லா, ரை, பெரிய லை, இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் மாற்றி மாற்றி அமைக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்கே எதை போட வேண்டும் என்றே தெரியவில்லை. காரணம் என்ன? தமிழே தத்துக்குத்து, அப்புறம் எங்கே அப்புறம் இங்கிலீஷு? அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் பாப்பாவுக்கு, எங்கள் பையனுக்கு தமிழ் படிக்க வராது ஃபாதர், இதை பெருமையாக சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. ஒன்றே ஒன்று கண்ணே ஒன்றுன்னு இது மாதிரி பெருமையாக சொல்கிறீங்க. நீங்கள் என்கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க, எனக்கு உள்ளுக்குள்ளே கோபந்தான் வரும். தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ் மொழி தாய்மொழியாக வைத்துக்கொண்டு தமிழே படிக்க தெரியாதுன்னு சொன்னாக்கா அதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. எனவே நம்முடைய தமிழ் பண்பாடு அந்த அளவுக்கு ஒரு செழுமையான வளமையான ஒரு பண்பாடு மொழி. இந்த ஒரு இனத்திற்கும் இந்த மொழிக்கும் இந்த கலாச்சாரத்திற்கும் ஒரு நாட்குறிப்பேடு உண்டு, தமிழ் பஞ்சாங்கம். இது தமிழ் மாதங்கள் அமைந்தது. இசை, தமிழ் இசை, இப்பொழுதெல்லாம் கர்நாடக இசை என்று சொல்கிறார்களே, அதையெல்லாம் பிற்காலத்திலே திருடப்பட்டு அது கர்நாடக இசை என்று மாற்றப்பட்டு விட்டது. ஆனால் உண்மையிலேயே அது தமிழ் இசை, தமிழ் நாட்டிலே பிறந்த இசை, தமிழ் மண்ணோடு பிறந்த ஒரு இசை. இதைத்தான் பல மொழி பேசுகின்ற பல நாட்டவரும் இங்கு வந்து அங்கு சென்று இவர்களையெல்லாம் அழைத்து இந்த வர்ணம் அப்பியாசங்கள் எல்லாம் எழுதி இன்றைக்கு கர்நாடக சங்கீதம் என்று மாற்றிவிட்டார்கள். உண்மையிலேயே இது தமிழ் இசை என்றுதான் அறிஞர்கள் உணர்வுபூர்வமாக
நிரூபித்தே காட்டுகின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த ஒரு தமிழ் மாதம் அடங்கிய தமிழ் நாட்குறிப்பை நாம் பின்பற்றுகின்றோம். அன்பிற்கினியவர்களே, இப்பொழுது ஜனவரி மாதம். இது எந்த கேலண்டர், எந்த நாட்குறிப்பேடு என்று சொன்னால் இது ரோமன் கேலண்டர். ரோமன் கேலண்டர் என்று சொல்கின்ற பொழுது ரோமையர்கள் பின்பற்றிய இந்த நாட்குறிப்பேடு. இதற்கு முன்பாக நிலவை வைத்துக்கொண்டு லூனார் சைக்கிள் என்று ஒரு காலண்டரை பின்பற்றினார்கள். ஆனால் ரோமையர்கள் சூரிய கடவுளை அவர்கள் நம்பியவர்கள். எனவே சூரியனை மையமாக வைத்து அவர்கள் சோலார் கேலண்டர் என்று ஆரம்பித்தார்கள். இந்த சோலார் கேலண்டரினுடைய முதல் மாதம்தான் ஜனவரி மாதம். அந்த முதல் தேதி தான் முதல் நாளாக கொண்டாடப்படுகிறது. எனவே நாம் கொண்டாடுகின்ற இந்த நாட்குறிப்பு கேலண்டர் என்பது ரோமன் கேலண்டர். எனவே தான் ரோமையினுடைய பேரரசனுடைய பெயர்கள் எல்லாம் இதிலே இடம்பெறுகிறது. ஜூலியஸ் சீசர் ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம் அகுஸ்து சீசர், இதையெல்லாம் இடம்பெறுவதனால் இது ரோமன் கேலண்டர் என்று அழைக்கப்படுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இந்த நாட்குறிப்பை பயன்படுத்துவதனால் இன்று முதல் நாள். இந்த முதல் நாளிலே நாம் இருப்பது கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். காரணம், கடந்த ஆண்டிலே நம்மை காத்து இந்த ஆண்டிலே இந்த ஆலயத்திற்கு நம்மை அழைத்து வந்த இறைவனுக்கு நாம் என்றும் நன்றி உள்ளவர்களாக நன்றி புகழ் சொல்ல இந்த நேரத்திலே இந்த நாளிலே இங்கே இந்த ஆலயத்திலே திருத்தலத்திலே வந்திருக்கின்றோம். எனவே கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இரண்டாவதாக, இன்றைக்கு ஆண்டினுடைய முதல் சனிக்கிழமை அன்னை மரியாளுடைய பெருவிழா. அன்னை மரியாளுடைய பெருவிழா என்றால் அன்புக்குரியவர்களே, இதுதான் அடிப்படை. இதை பற்றித்தான் துவக்கத்திலேயே ஒரு தர்க்கம் ஏற்பட்டது. அன்னை மரியா யாருக்கு தாயாக இருக்கின்றார் என்று. அவர் இயேசு என்ற மனிதனாக பிறந்த குழந்தைக்கு தாயா, அல்லது என்றைக்கும் இருக்கின்ற இறைவன் கடவுளுக்கு தாயா என்ற ஒரு தர்க்கம் அங்கே நடந்தது. அன்புக்குரியவர்களே, இந்த தர்க்கத்திற்கு கொஞ்சமும் இடமில்லை. இது எப்படி என்று சொன்னால், அம்மா முக்கியமா அப்பா முக்கியமா? சின்ன குழந்தைகளை கேட்டு பாருங்களேன், உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமாடா அப்படின்னு சொன்னாக்கா உடனடியாக பதில் சொல்லுவான், அம்மாவையும் பிடிக்கும் அப்பாவையும் பிடிக்கும் என்று சொல்லுவான், குழம்பவே மாட்டான். அன்புக்குரியவர்களே, இதுதான் உண்மை. அப்பா இல்லாமல் அம்மா மட்டும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியுமா? அல்லது அம்மா இல்லாமல் அப்பா ஒண்ணுமே ஒரு குழந்தையையும் நினைத்து கூட பார்க்க முடியாது. எனவே இரண்டும் முக்கியம் என்ற வகையிலே நாணயத்தினுடைய இரு பக்கங்களாக இருக்கின்றார்கள் தந்தை தாய் என்று சொல்லக்கூடியவர்கள். அதே போன்றுதான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவிலே இரண்டு இயல்புகளும் இணைந்த வகையிலே இருக்கிறது. ஒன்றில்லாமல் இன்னொன்று இருக்க முடியாது. அவர் எப்பொழுதும் என்றென்றைக்கும் கடவுளாக இருக்கின்றார், அதே வேளையிலே எப்பொழுதும் என்றென்றைக்கும் மனிதனாக இருக்கின்றார். கடவுளும் மனிதனுமாக ஆண்டவர் இயேசு இன்றும் என்றும் என்றென்றைக்கும் இருக்கின்றார். அப்படி இருக்க அன்னை மரியா யாருக்கு தாய்? பிரிக்க முடியாத வகையிலே இருக்கக்கூடிய இயேசு என்னும் மனித கடவுளின் தாய் என்று தானே சொல்ல வேண்டும். இதைத்தான் அவர்கள் முடிவு செய்து மரியா கடவுளின் தாய் என்று பிரகடனப்படுத்தினார்கள், அறிவித்தார்கள். இந்த விழாவானது அன்புக்குரியவர்களே, தொடக்கத்திலே சுத்திகர நாள் என்று சுத்திகர மாதா என்றெல்லாம் கொண்டாடப்பட்டது. ஆனால் பிறகு ஏறக்குறைய 13ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த விழாவானது அன்னை மரியா கடவுளின் தாய் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவாக நாம் கொண்டாடுகின்ற விதமாக அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, அன்னை மரியா எப்படி கடவுளின் தாயாக இருக்கின்றார் என்பதை 3 நிலைகளிலே நாம் பார்க்க போகின்றோம். முதலிலே பாருங்கள், அன்னை மரியா எப்படி கடவுளின் தாயாக இருக்கின்றார். மிக எளிமையாக இதை புரிந்து கொள்ளலாம். இயேசு ஆண்டவர் கருவாக உருவெடுத்து 9 மாதங்கள் அன்னையின் திரு உதரத்திலே வளர்ந்து வாழ்ந்து 10வது நிறை மாதத்திலே அவர் இந்த உலகத்திலே குழந்தையாக பிறந்து வந்தார். இந்த குழந்தையை பெற்றெடுத்தது யார்? அன்னை மரியா.
எனவே தான் அன்புக்குரியவர்களே, குழந்தையை தீவன தொட்டியிலே கிடத்தி இருப்பதை கண்டார்கள். மரியாவையும் யோசேப்பையும் அங்கே பார்த்தார்கள். எனவே மரியா இந்த குழந்தையை தன்னுடைய உடல் அளவிலே பெற்றெடுத்ததனால் அன்னை கன்னி மரியா இந்த குழந்தைக்கு தாயாகின்றார். இந்த குழந்தை யார்? அன்புக்குரியவர்களே, இடையர்களுக்கு வானதூதர் அறிவிக்கின்றார், அஞ்சாதீர்கள், உங்களுக்காக மீட்பர் பிறந்திருக்கின்றார், மெசியா பிறந்திருக்கிறார், வாருங்கள் என்று அழைக்கின்றார். இந்த குழந்தையை கீழ்த்திசை ஞானிகள் அரசராக, கடவுளாக, மெசியாவாக கண்டார்கள். எனவே 3 ஞானிகள் 3 பரிசு பொருட்களை அடையாளமாக கொண்டு வந்து அந்த குழந்தையின் பாதத்திலே வைத்து வணங்கினார்கள். எனவே கடவுளாக பிறந்திருக்கின்ற இந்த மனித வடிவில் இருக்கின்ற இந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய் கடவுளின் தாய் என்று அழைக்காமல் வேறு எப்படி அழைக்க முடியும்? எனவே அன்புக்குரியவர்களே, இதை உணர்ந்துதான் அன்னை மரியாவுக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பேரு இதுதான். கடவுளுக்கு வேறு எதையும் தேவையில்லை. கடவுள் எல்லாம் வைத்திருக்கிறார், எல்லாம் கொண்டிருக்கின்றார். ஆனால் கடவுளுக்கு ஒன்று மட்டும் தேவைப்பட்டது. அது என்ன? ஒரு தாய் தேவைப்பட்டார்கள். அந்த தாய் தான் அந்த குழந்தை இயேசுவை பெற்றெடுத்தார்கள். எனவே அந்த தாய் என்ற ஒரு நபர் கடவுளுக்கே தேவைப்பட்டது. ஒரு திரைப்பட பாடல், பழைய பாடல், தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், அவள் என்னை காக்கின்றாள். இது அருமையான வரிகள். திரை இசை பாடலை சொல்லுகின்றேன் என்று நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். பொருள் பொதிந்த அர்த்தம் மிகுந்த ஒரு பாடல் என்பதனால் அதை நான் இங்கே குறிப்பிடுகின்றேன். இதை நாம் மட்டும் சொல்ல முனைவது இல்லை, கடவுளே சொல்கின்றார், இயேசுவே சொல்கின்றார், தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் இந்த உலகத்தில் பிறந்ததில்லை, எனக்கும் ஒரு தாய் மரியா இருக்கின்றாள், அவள் என்றும் என்னையும் உங்களையும் காக்கின்றார் என்று ஆண்டவர் இயேசுவே பாடுகின்ற பாடலாக இதை நாம் கருத வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, தாய் என்று சொல்லக்கூடியவர் குழந்தையை பெற்றெடுத்தவள் தான் தாய். சாலமோனுடைய வரலாற்றிலே ஒரு நிகழ்வை நாம் படிக்கின்றோம். ஒரு குழந்தைக்காக 2 தாய்மார்கள் போட்டி போடுகின்றார்கள். சாலமோன் தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி என்ன செய்கின்றார்? சரி, இந்த குழந்தையை 2ஆக வெட்டி நீ பாதி நீ பாதி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்ற பொழுது அந்த போலி தாய் ஒத்துக்கொள்கின்றாள். உண்மை தாய் பாருங்கள், வேண்டாம், அவரிடமே கொடுத்துவிடு என்று சொல்கின்றார். அவள் தான் உண்மை தாய். எனவே இந்த தாய் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய குழந்தையோடு அந்த அளவுக்கு 2 பிணைந்த ஒரு வகையிலே, இணைந்த ஒரு வகையிலே இருக்கின்றார். எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கடவுளும் மனிதனுமாக இருக்கின்றார் என்று சொன்னால் அவரை பெற்றெடுத்த அந்த தாய்க்கு கடவுளே கொடுத்த மகிமையான ஒரு பெருமையான ஒரு விஷயம், சிறப்பு என்னவென்று சொன்னால், வேறு யாருக்கும் இல்லாத ஒரு தனிப்பட்ட ஒரு ஆசீர் என்னவென்று சொன்னால் கடவுளின் தாய் அன்னை மரியா என்பதுதான். எனவே தான் மங்கள வார்த்தை ஜெபத்திலே நாம் சொல்கின்றோம், இறைவனின் தாயே, இறைவனின் தாயே என்று அன்னை மரியாவை நாம் போற்றுகின்றோம். இது எப்பொழுது, யார் சொன்னது? எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாவை வாழ்த்தி சொன்னது. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்று வியந்து பாடியது. அந்த ஒரு வரியை தான் அன்புக்குரியவர்களே இறைவனின் தாயே என்ற அந்த செபத்தை நாம் சொல்லுகின்றோம். எனவே அன்னை மரியா ஒரு சாதாரண மனித பிறவி அல்ல. அன்னை மரியா நாம் நினைக்கின்றது போன்று ஒரு சாதாரண தாய் அல்ல, கடவுளின் தாய் என்பதை நினைத்து இன்றைக்கு நாம் பெருமை அடைகின்றோம், விழா கொண்டாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இது முதல்ல. 2வது, அன்னை மரியா தாய் என்ற ஒரு நிலையை பெறுவது, ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார் தெரியுமா? யார் என் தாய், யார் என் சகோதரன் என்ற ஒரு கேள்வியை கேட்டு பதிலும் அவரே சொல்கின்றார். இறைவனுடைய சித்தத்தை ஏற்று, இறைவார்த்தையை ஏற்று அதன்படி நடப்பவர்கள் வாழ்வர்கள் தான் என்னுடைய தாய் என்று ஆண்டவர் இயேசு பெருமையாக சொல்கின்றாரே. அப்பொழுது இந்த தாய் என்ற மரியா எப்படி தாய்மை பேற்றை பெறுகிறார், கடவுளின் தாய் என்ற ஒரு நிலை அந்தஸ்தை பெறுகிறார் என்று சொன்னால்,
இறை வார்த்தையை கேட்டு, மங்கள வார்த்தை ஜெபத்திலே கபிரியேல் வானதூதருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்வதாக வாக்கு கொடுத்து, இதோ உமது அடிமை என்று சொல்லி சிலுவையின் அடியிலே கடைசி வரைக்கும் நின்று அந்த திருமகனை தன்னுடைய மடியிலே கிடத்தி அவர் இறுதி வரைக்கும் இறைவனுடைய திருவுளத்தையும் வார்த்தையையும் ஏற்று வாழ்ந்ததினால் அந்த அன்னை கன்னிமரியாள் தாயாக போற்றப்படுகிறார் என்று ஆண்டவர் இயேசு கடவுளின் தாயை பெருமைப்படுத்துகின்றார். மூன்றாவதாக பாருங்கள் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவுக்கு மட்டும்தான் இந்த தனி சிறப்பு. இந்த மூன்றாவது சிறப்பு என்னவென்று சொன்னால், அன்னை மரியா தாய், ஆனால் தாயான பிறகும் கூட அவர் கன்னியாக இருக்கின்றார். தாயான பிறகும் கூட அவர் கன்னியாக இருக்கின்றார். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசு ஒரு மனித குழந்தை மட்டும் அல்ல, கடவுளே இந்த உலகத்திலே வந்த மனித குழந்தை. எனவே கடவுளுக்கு பிறப்பு என்பது இல்லை, ஆனால் மனிதனுக்கு பிறப்பு என்பது இருக்கிறது. எனவே எவ்வாறு ஆண்டவர் இயேசுவிலே கடவுள் தன்மையும் மனித தன்மையும் இரண்டும் இணைந்தே இருந்ததாக நாம் நம்புகிறோமோ ஏற்றுக்கொள்கிறோமோ, அவ்வாறே அன்னை மரியாவிலேயும் தாய்மையும் கன்னிமையும் இரண்டும் இணைந்தே இருந்தது. இதில் எந்த ஒரு முரண்பாடும் இல்லை, எந்த ஒரு மாறுபாடும் இல்லை. இது இறைவன் அவருக்கென்று சிறப்பாக கொடுத்த அருள் ஆசிராக நாம் கருதுகின்றோம். அன்புக்குரியவர்களே, வீரமாமுனிவர் இதை மிக அருமையாக தன்னுடைய பாடலிலே சொல்கின்றார். பூசணி பூ இப்பொழுதெல்லாம் அதிகமாக நாம் பார்ப்பதே இல்லை. ஏனென்றால் வாசல் பெருக்கிறாங்களா அது தெரியல. முதல்ல நம்முடைய பெண்கள் அப்படியே பெருக்கினாலும் முன்பெல்லாம் சாணி தெளித்து சுத்தம் பண்ணி பெருக்கி கோலம் போட்டு அதில் ஒரு சின்ன ஒரு சாணியை வைத்து அதில் என்ன செய்வாங்க, ஒரு பூசணி பூவை வைப்பார்கள். அது குறிப்பாக இந்த மாதத்தில் தான் சிறப்பாக அதை செய்வார்கள். பீடை மாதம், பீடை கழிய வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் செய்வார்கள். இது பீடை கழிகிறதோ இல்லையோ, காலையிலே எல்லோரும் எழுந்து விடுவார்கள். எழுந்து அவரவர்கள் வேலையை செய்வார்கள். காலையிலே உறங்கி கொண்டிருப்பது தான் மிகப்பெரிய பீடை. அந்த பீடையே இந்த மார்கழி மாதத்தில் இல்லாமல் போய்விடும். எனவே இப்படி இந்த பூசணி பூ முதலிலே பாருங்கள், தாவரத்திலே பூ பூக்கும், பிறகு காய் காய்க்கும், காய் கனிந்து பழமாக மாறும். அவ்வாறு பூ காயாக மாறுகின்ற பொழுது பூ இருக்காது, காய் பழமாக மாறுகின்ற பொழுது காய் இருக்காது. ஆனால் வீரமாமுனிவர் சொல்கின்றார், பூசணி பூ காய் பழத்தில் மட்டும்தான் கடைசி வரைக்கும் பூ இருக்கும். அது வதங்கி போயிருந்தாலும் இருக்குமே ஒழிய அந்த பூ உழாமல் அந்த பூ கடைசி வரைக்கும் இருக்கும். பூ காய் கனி என்று இருக்கும். அதற்கு மட்டும்தான் ஆண்டவர் அந்த சிறப்பை கொடுத்திருக்கிறார் என்றால் நினைத்து பாருங்கள். இதை அந்த மனிதர் பார்த்து இதை தன்னுடைய அந்த பாடலிலே எழுதுகின்றார். அன்புக்குரியவர்களே, கன்னியும் தாயுமாக அன்னை மரியாவை இப்படி இயற்கையிலேயே உருவாக்கிய ஒரு பூசணி பூ காய் பழத்தை கடவுள் உருவாக்கி படைத்திருப்பார் என்று சொன்னால், தன்னுடைய மகன் பிறப்பதற்கான அந்த அன்னை மரியாவை தேர்ந்தெடுத்தாரே, அந்த அன்னை கன்னி மரியாவை எந்த அளவுக்கு அவர் உயர்த்தி தாயும் கன்னிமையும் இரண்டையும் இணைத்த வகையிலே அன்னை மரியாவிடம் வைத்திருப்பார் என்று நினைத்து பாருங்கள். எனவே அன்னை மரியாவினுடைய தாய்மை என்பது கன்னிமை சிறிதும் கெடாத வகையிலே அவர் தாயாக இருக்கின்றார் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேறு எவருக்கும் இந்த சிறப்பு இல்லை. இந்த உலகத்திலே பிறந்தவர், பிறக்க போகின்றவர், இருக்கின்றவர் எவருக்குமே இந்த ஒரு ஆசீர் கிடையாது. அன்னை மரியாவுக்கு மட்டும்தான் இந்த தாய்மையும் கன்னிமையும் இணைந்த வகையிலே இறைவன் கொடுத்திருக்கின்றார். எனவே கடவுளின் தாய் என்றால் அந்த குழந்தையை பெற்றெடுத்ததனால் அவள் தாய், இறை வார்த்தையை ஏற்று அதன்படி வாழ்ந்ததனால் அவள் தாய். கன்னிமையும் தாய்மையும் இரண்டும் இணைந்து இறைவன் ஆசீர் கொடுத்ததனால் அன்னை மரியா தாயாக இருக்கின்றாள் என்பதை இன்றைக்கு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி பெருமை மிக்க ஒரு அன்பு தாயை நம்முடைய தாயாக ஆண்டவர் இயேசு கொடுத்திருக்கின்றார். அந்த தாயை நம்பித்தான், தேடித்தான், நம்முடைய வேண்டுதலை வைத்து ஜெபிக்கத்தான் இங்கே வந்திருக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்திலே ஒரு சிறிய நேரம் கண்களை மூடுவோம். நான் ஒரு பாடலை பாடுகின்றேன். அன்னை மரியாவுக்கென்று அற்புதமான ஒரு வாழ்த்து, ஒரு பாடல். இந்த பாடலுடைய வரிகளை நீங்கள் கேட்டு தியானித்து இந்த பாடலை ஜெபமாக்க உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். பராக்குகள் வேண்டாம், பக்தியோடு இந்த பாடலை கேட்டு
ஜெபமாக அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாக, அன்னை மரியாவுக்கு நம்முடைய புகழ்ச்சியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். கண்களை மூடி ஜெபிப்போம். என்னையாள எழுந்து வாரும் இந்த வேளை தேவதாயே, என்னையாள எழுந்து வாரும் இந்த வேளை தேவதாயே, என்னையாள எழுந்து வாரும் இந்த வேளை தேவதாயே, என்னையாள எழுந்து வாரும் இந்த வேளை தேவதாயே. கன்னியாகி தாயுமான, கன்னியாகி தாயுமான களங்கமில்லா தேவதாயே, என்னை மீட்டார் கண்ணையாகி எனக்கும் அன்னை ஆன செல்வி, என்னை மீட்டார் அன்னையாகி எனக்கும் அன்னை ஆன செல்வி, என்னையாள எழுந்து வாரும் இந்த வேளை தேவதாயே. தீயில் பாயும் விட்டில் போல சிறிய இன்பம் நுகர்ந்து மாயம் பேயும் மாயம் செய்வதாலே பேதளித்து மோசம் போவேன். தீயில் பாயும் விட்டில் போல சிறிய இன்பம் நுகர்ந்து மாய்வேன் பேயும் மாயம் செய்வதாலே பேதளித்து மோசம் போவேன். வாயில் தேன் போல் பேசி பேசி, வாயில் தேன் போல் பேசி நெஞ்சில் வஞ்சம் வைப்போர் வலையில் படுவேன். மாய புலன்கள் மனதை ஈர்க்க மயங்கி கதியை மறந்து போவேன். மாய புலன்கள் மனதை ஈர்க்க மயங்கி கதியை மறந்து போவேன். என்னையாள எழுந்து வாரும் இந்த வேளை தேவதாயே, என்னையாள எழுந்து வாரும் இந்த வேளை தேவதாயே. மரியே வாழ்க. எழுந்து நின்று